வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அர்ஜுன் தாஸ் சமீபத்தில் அவருடைய ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற படம் வரப்போகுது. அதற்காக பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஐ எம் அ ஹார்ட் கோர் கமல் சார் ஃபேன். இஸ் த ஒன் ரீசன் ஐ ஆம் பிகம் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவர்னால தான் நான் நடிகராகவே ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விக்ரம் அந்த படப்பிடிப்பு நடந்த காலகட்டத்திலையும் சொல்லுவாரு, லோகேஷ் நான் எல்லாமே தீவிர உலகநாயகன் ரசிகர்கள். அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி நடிக்கிறாரு, எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவே நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். அவருடைய நாட்கள்ல எனக்கு சொல்லி விடுவாரு. எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா கூட நான் அவரை பாக்குறதுக்காகவே போவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் தாஸ் அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. அர்ஜுன் தாஸும் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கணும்னு ஒரு முயற்சி பண்றாரு. ஸோ அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணி நல்ல நடிகராக ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா உருவாகிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரன் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, எந்த புது லாங்குவேஜையும் ஈஸியா கமல் கத்துக்குவாரு, டக்குன்னு பிடிச்சிக்குவாரு. அவர் பெங்காலிலாம் ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டு அவலூர் தொடர்களை பெங்காலியில எடுத்த பொழுது ரொம்ப சூப்பரா அவர் பேசினாரு. ஸோ அந்த திறமை அவருக்கு உண்டு. அதே மாதிரி டெக்னிக்கலா அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. கேமராவெல்லாம் டோட்டலா பிரிச்சு திருப்பி அசம்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் அந்த அளவு நுட்பம் தெரிந்தவர் கமல். அந்த மாதிரி அசாத்திய திறமை அவருக்கு உண்டுன்னு சொல்லி ஒய்ஜி மகேந்திராவும் பாராட்டியிருக்காரு. அக்ஷராஹாசனுடைய டாப் 5 கேட்டாங்க உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படங்கள்ல. அவங்க சொன்னது விருமாண்டி, விக்ரம், அவ்வை சண்முகி, நாயகன், மைக்கேல் மதன காமராஜன். இதுல ஒவ்வொன்றுக்கும் அவங்க ரீசன் சொன்னாங்க. அதாவது விருமாண்டியை பொறுத்தவரைய அந்த சண்டியர் அந்த பர்டிகுலர் கேரக்டரை ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப கன்வின்சிங்கா பிரமாதமா பிளே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரைய விருமாண்டிங்கிறது ஒரு அற்புதமான படைப்பு. என்ன காரணம்னா, கமல் சார் அவர் என்ன பிளான், அவருக்கு ஒரிஜினல் பிளான் அந்த சிறையில நடந்த கலவரம், நம்ம சென்னையில சிறையில கலவரம் நடந்தது, அதை வச்சு ஒரு படம் பண்ணணுங்கிறது தான் அவரோட ஐடியா. அதை எப்படி கொண்டு வராரு பாருங்க. சிறை கலவரம், அப்ப தூக்கு தண்டனைக்கு எதிரான கருத்தை சொல்லணும், அது கிராமத்து படமா இருக்கணும், அதுல ஜல்லிக்கட்டு மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு அதை பிளான் பண்ணி அழகா கிராமத்திலேருந்து அந்த விருமாண்டி அந்த கொலை, தேனி மாவட்டம் சின்ன கோளாறுப்பட்டி அங்க நடக்கக்கூடிய கொலை, அதுல அநியாயமா கதாநாயகன் அந்த கொலைக்கு செஞ்சது அவர் தான் சொல்லி அவர் மேல பழி விழுந்து அவர் ஜெயிலுக்கு வர்றாரு. ஜெயில வரும்பொழுது அந்த கிளைமேக்ஸ்ல தான் அந்த கலவரம் வருது. இது எல்லாத்தையும் பண்ணி அதுவும் அதை ராஷோமான் அந்த பேட்டர்ன்ல ஒரே விஷயத்த 2 பேர் சொல்றது, அது ஒரு அற்புதம். அது ஒரு அதிசயமான படைப்பு. அது திருப்பி கமல் சாரே அப்படி பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் அவருக்கு வருமாங்கிறது நமக்கு தெரியல. அவ்வளோ பிரில்லியண்டா பண்ணியிருப்பார். அஸ் அ டைரக்டர், ப்ரொடியூசர் அவருக்கு இருந்த ப்ரெஷரு, அவர் அந்த படத்தை இதுல நேச்சுரல் லொகேஷன்ல எடுக்க முடியாம கேம்பா கோலால செட்டு போட்டு அதை எடுத்தது, ஒவ்வொரு நாளும் அதுக்கு வாடகை, அதெல்லாம் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தது அவருக்கு. அதை தாண்டி சினிமால என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிறது கமலால பண்ண முடியும். ஏன்னா விஸ்வரூபத்துல இங்கேயே நடத்தினார், நம்ம சென்னையிலேயே எடுத்தார், அந்த இடத்த அப்படியே கொண்டு வந்தார் கண்ணு முன்னாடி. அந்த மாதிரியாக முடியாத விஷயங்களை முடிப்பாரு. அதே மாதிரி அவ்வை சண்முகியில ஒரு ஆண் அந்த பெண் கதாபாத்திரம், அந்த தோற்றம், அந்த மேக்கப், அந்த குரலை மாத்தி பேசினது, குரல் மாத்தி பாடினது, அதை பாராட்டினாங்க. நாயகன் அடிக்கடி ரீவிசிட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரியான இந்த 5 படங்களை பத்தியும் நம்ம அக்ஷரா சொல்லியிருக்காங்க. அக்ஷரா சொல்லும் பொழுதுதான் எனக்கு இந்த சங்கிலி முருகன் பேட்டி அவருடைய 2.0 திருப்பி போடுறாங்க நம்ம சாய் வித் சித்ரால. அவர் தேவர் மகன் படம், தேவர் மகன்ல கமல் சார் மீசை வச்சுட்டு முதல்ல வரும்பொழுது கறிக்கடைக்கார மாதிரி இருக்குன்ட்டாராம் ஸ்ரீராம். இவர் சார் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் சிவாஜியோட ஒர்க் பண்ணது, வடிவேலோட இது பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம கமல் சாரோட விருமாண்டி ஒர்க் பண்ணது, விருமாண்டி ஃபுல்லா இருந்தாராம் சங்கிலி முருகன். அதே மாதிரி தேவர் மகன்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு தேர்னா அந்த தேர் திருவிழானா தேர் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி ஓடும், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிற அந்த சின்ன சின்ன டீட்டெயில்லாம் சங்கிலி முருகன் நிறைய சொல்லியிருக்காரு. விருமாண்டிலையும் கூடவே இருந்திருக்காரு முழுக்க. ஸோ அவருடைய பங்களிப்பு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்ருதி ஹாசன் பொறுத்தவரைய ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி.
அவங்க ஒரு சிங்கர், அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஹீரோயின். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்கராகவும் இருந்திருக்காங்க, ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவங்க வந்து இந்த வாரம் சூப்பர் சிங்கர், அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 நடந்துகிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே, அதாவது 29 ஆகஸ்ட் 29, 30 நாளையும் நாளை மறுநாளும் அந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகும். ஹாட்ஸ்டார்லையும் வரும். அதுல வந்து ஸ்ருதிஹாசன் சீஃப் கெஸ்டா வர்றாங்க. இந்த வாரம் ராக் அண்ட் ரோல் ரவுண்டுன்னா பழைய பாடல்கள் ஆரம்பிச்சு நிறைய, அதாவது ராக் அண்ட் ரோல்ங்கிறது வந்து அந்த 60s 70sல வந்த அந்த ஒரு இது, அதாவது கிங் ஆஃப் ராக் அண்ட் ரோல்னு எல்விஸ் பிரெஸ்லியை சொல்லுவாங்க. எல்விஸ் பிரெஸ்லிங்கிறவர் வந்து ஒரு பாப் ஐகான். எப்படி பின்னாடி மைக்கேல் ஜாக்சன்லாம் வந்தாரோ அந்த மாதிரி ராக் அண்ட் ரோலுக்கு வந்து கிங்னா அது எல்விஸ் பிரெஸ்லி தான். பாப்புலர் ஐகான்ல அவரும் ஒருத்தர். ஸோ இவங்க வந்து அந்த வானம் எல்லை என்றொரு நிலை இல்லை அந்த பாட்டு பாடுறாங்க. நம்ம உன்னை போல் ஒருவன்ல அவங்களே மியூசிக் பண்ணி அவங்களே பாடின பாட்டு, அந்த பாடலை பாடுறாங்க. அப்புறம் அவருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் கமலஹாசனுக்கும் உள்ள பாண்டிங், அதாவது நான் வந்து அவருக்கு மகளாக பிறந்தது வந்து ஐ ஆம் வெரி லக்கி, ஐ ஆம் ப்ரௌடு. இந்த உலகத்திலே எனக்கு பிடித்த மனிதர் அப்படின்னா அது வந்து அவர் தான். ஸோ ஐ ஆம் பிளஸ்ட் டு பார்ன் இஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் அந்த ப்ரொமோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 ப்ரொமோ வந்திருக்கு. 3 ப்ரொமோவில் வந்து அதுவும் அந்த ஏல வந்து அவங்களும் கமல் சாரும் ஸ்ருதிஹாசனும் இருக்கிற அந்த பிக்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏ யூஸ் பண்ணி நல்லா இருக்கு. அந்த 3rd ப்ரொமோவோ 2nd ப்ரொமோவில் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரம் அவசியம் பாருங்க என்னென்ன பாடல்கள் பாடுறாங்க, ஸ்ருதிஹாசனுடைய கமெண்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் என்ன கமெண்ட்ஸ், அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்க ஃபாதரை பத்தி அவங்களுடைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்றது எல்லாமே வரும். தவறாமல் இந்த வாரம் பாருங்க. கிருஷ்ணன் குட்டி அவர் தான் வந்து விஜய் டிவியுடைய சிஇஓ. அவர் வந்து ஸ்டார் ஜியோ ஹாட்ஸ்டாரோட சிஇஓ. அவர் வந்து எப்படின்னா ஹெட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்னு அவரை சொல்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த பிக் பாஸ் சம்பந்தமாக. உலகநாயகன் கமலஹாசன் 7 சீசனை தொகுத்து வழங்கினாரு, எஸ்டிஆர் ஒரு சீசனை தொகுத்து வழங்கினாரு, அப்புறம் விஜய் சேதுபதி. இதுல வந்து எப்படி யாரை உங்களுக்கு பிடிக்கும், என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது நீங்க யாரையுமே நீங்க வந்து உலகநாயகன் கமலஹாசனோட கம்பேரே பண்ண முடியாது, அவரை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் வந்து வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கினார், அவரா முடிவு பண்ணி தான் போதும் நிப்பாட்டிக்கிட்டார். நாங்க வந்து சார் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட கேட்டோம். பட் அவரா தான் இதுவரையே போதும், இந்த 7 சீசனோட போதும்னு அவரா முடிவு பண்ணி நிப்பாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர் ராஜ்யசபா எம்பியும் ஆயிட்டாரு. ஸோ அப்ப அந்த நேரத்தில் வந்து அவர் அதுல பிஸியா இருப்பாரு, சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பண்ண முடியாது, வாரம் இந்த டயத்துக்கு அவரால் வர முடியாது. ஸோ அதனால அவர் இதோட நிப்பாட்டிக்கிட்டாரு. அவர் பண்ண சில சேலஞ்சிங்கான விஷயங்கள் அந்த அந்த நிகழ்ச்சியுடைய தரத்தை உயர்த்தி அந்த நிகழ்ச்சிக்கே ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அவரெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கிருஷ்ணன் குட்டி சொன்னாரு. என்னுடைய கருத்தும் அதுதான். ஏன்னா அவர் வந்து அவருடைய பாணி, அவருடைய அந்த இதை வந்து யாரும் மிஞ்ச முடியாது. அவர் சொல்ற அந்த அவருடைய திரையுலக அனுபவம், அவருக்கு இருக்கக்கூடிய 60 ஆண்டு கால அனுபவம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்ல அவர் பார்த்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவர் சந்தித்த மனிதர்கள், அதுலேருந்து அவர் நமக்கு சொல்றது அதெல்லாம் வந்து வேற யாராலையுமே சின்ன பசங்களாலலாம் அது பண்ண முடியாது. ஸோ இவர் வர்றதுனால அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மெரிட்டும் கூடுது அந்த நிகழ்ச்சிக்கு. அப்புறம் அந்த புத்தக பரிந்துரை வேற பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது, வேற ஒருத்தரால பண்ண முடியாது. கமலஹாசனுக்கு நிகர் கமலஹாசன் தான்.